ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிஷா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்தேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபோன் தாங்க பிரச்சனை. அது என்னன்னே தெரியல, எல்லாமே ஆஃப் ஆகி இதாகிட்டு வந்திருக்கு. சரி, அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல. இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். நம்ம ஒரு வேளை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒடிஷாவுக்கு வந்துட்டோன்னா ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு நிறையா பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரெகுலராக வீடியோ போடுங்க, ஒடிஷாவுக்கு போயிட்டு ஸ்டாப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக கால் பண்ணி சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் சேஃபாக சேர்ந்துட்டோம். நாங்கள் நேற்று தான் சேர்ந்தோம். வீடியோ போட முடியல. மழை ரொம்ப பேஞ்சிக்கிட்டே இருக்கா, அதனால் என்னால் வீடியோ போட முடியல. இப்போ கூட பாருங்கள், மழை விடாமல் பேஞ்சிக்கிட்டே இருக்குது. கண்டினியூவாக மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. வந்துட்டுன்னு உங்கள்கிட்ட சொல்லக்கூட என்னால் முடியல. மழை பெஞ்சு டவரும் சுத்தமாக கிடைக்காம இருக்குது. அதுக்காண்டி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒடிஷாலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தோம்ல, அந்த வீடியோவும் அதுக்கப்புறம் நம்ம வரத்துக்கு அன்றைக்கி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், என்னோடய தாய் மாமா பொண்ணுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன், அதை பார்த்துட்டு நம்ம வந்தோம். அதையுமே அந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அது எல்லாமே பாருங்கள். ஓகே, வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறம் ஒடிஷாவுக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கு உங்களுக்கு ரெகுலராக நான் வீடியோ கொடுத்துட்டே இருப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது லாஸ்ட்டு டே. இன்றைக்கி நைட்டு நம்ம நாளைக்கு நைட்டு நம்ம ஊருக்கு கிளம்பிடுவோம். இன்றைக்கி நைட்டு ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகணும். அதுக்காண்டி அம்மா சரி இன்றைக்கே மீன் வாங்கி சாப்பிட்டோம், நாளைக்கு கல்யாணம் போயிட்டு எப்போ காலையிலே மீன் கிடைக்காது, தம்பி தான் சிக்கன் எதுவும் வேண்டான்னு சொல்லுதில்ல, அதனால் மீன் வாங்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மீன் வாங்கி கொடுத்துட்டு, அம்மா கடைக்கு போயிருந்துச்சு. மீன் வீட்டுக்காரர் தான் எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தால யாரா உயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. யாரா உண்மையுமே இதை நான் சாப்பிட்டு ஒரு 2 வருஷம் போல் ஆகுது. ஒடிஷாவில் இருக்கும், ஆனால் அந்த மாதிரி பெரிய பெரிய இறலாம் கிடைக்காது, கஷ்டம்தான். ஆனால் மீன் நிறையாவே இருக்கும். அது உயிர் மாதிரி இருந்துச்சு. பாப்பா காட்டின உடனே பாப்பா பயந்துட்டா கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எல்லாமே க்ளீன் பண்ணி குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த பாப்பா அதை பார்த்து எட்ட ஓடி போனால் அவர் பிடிச்சி இழுத்து காட்டிகிட்டே இருந்தார். இந்த மீன் எல்லாமே நம்ம ஊர் ஏரியில் பிடிச்சது தான், பெருமாள் ஏரி. நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் பெருமாள் ஏரி இருக்குது. அந்த இடத்துல பிடிச்ச இதுதான். இங்கே எங்கள் ஊர் சைடில் ஏரி மீன் ஒரு கிலோ 150 ரூபா. வேறு ரேட்டு எனக்கு சரியாக தெரியல. அம்மா தான் பணம் கொடுத்தாங்க. ஆனால் மீன் ரேட்டு தெரியும். மீன் நம்ம ரெகுலராக வாங்குறோம்லாம் எனக்கு தெரியும். நம்ம நைட்டு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம். அதுக்காண்டி நாங்கள் சாப்பிட்டு சீக்கிரமாக நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வீட்டுக்கு போகல. யாருக்கு கல்யாணம் பார்த்தீங்கன்னா என்னோடய சொந்த தாய் மாமா பொண்ணுக்கு தான். அதுக்கப்புறம் அத்தை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இங்கே பாத்திரம் எடுக்கிறோம், நீங்கள் பாத்திர கடைக்கு வந்துடுங்க, ஜாமான் போட வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நானும் அம்மா அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் நாங்கள் எல்லாமே கிளம்பி இங்கே வந்துட்டோமே பாப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு. பாத்திரம் கடைக்கு நாங்கள் வரத்துக்காட்டியும் பாத்திரம் எல்லாம் அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. இந்த பாத்திரம் இவ்வளோதான் பாத்திரம் எடுத்து வச்சாங்க. அது ஒரு குத்து விளக்குனால சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா ஏன் ஹைட்டு இருக்கும் குத்து விளக்கு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு, சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாமே வீட்டுக்காரர் ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்தாரு. ஒடிஷாவில் பார்த்திங்கன்னா, நான் இப்போ மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு வீட்டில் இவ்வளோ பாத்திரம் கொடுக்க மாட்டாங்களே. வில்லேஜ் மெம்பர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஒரு வீட்லேயும் பாத்திரம் எடுத்து கொடுப்பாங்களே. அது இப்போ நம்ம வீட்டில் கல்யாணம்னா வில்லேஜ் மெம்பர் எடுத்து கொடுப்பாங்க. வில்லேஜ் மெம்பர் ஒருத்தவங்க வீட்டில் ஒரு மேரேஜ்னா நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணணும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அம்மாலாம் தட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னோடய வீட்டுக்காரர் பார்த்துட்டு இது இவ்வளோத்தரம் எடுத்து கொடுப்பாங்களா, இன்னும் நிறையாவே எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி நம்ம ஊருக்கு போகணும்ல, நமக்கும் கொஞ்சம் 2-3 தட்டுலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த தட்டு எடுக்கலாமான்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவருமே சொன்னார், சரி பிடிச்சா எடுத்து வை, நம்ம ஊருக்கு போகலாம், எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். வீட்டுக்கு போய் பார்க்கலாம். கல்யாண பொண்ணு என்னோட சொந்த தாய் மாமா பொண்ணு இவங்க தான். ரொம்ப நாள் கழித்து நான் தமிழ்நாட்டு கல்யாணம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது பெரிய மாமா பொண்ணு, இவங்க சின்ன மாமா பொண்ணு. இவங்க பேசுவாங்க. ஹாய். அப்புறம் என்ன அவர் என்னன்னே பேசுனா கல்யாண பொண்ணு வைக்கப்படுறாங்க. சரி ஓகே, பசிக்குது, சமையல் போய் சாப்பிட்றோம். நாங்கள் எங்கள் வீட்டுக்காரனே வந்திருக்காங்க. கேப்பிங்க எங்கே உங்கள் வீட்டுக்காரர் வரலைன்னா அவங்க தான் வந்திருக்காங்க. சரி நாங்கள் பிரியாணி சாப்பிட்றோம். கல்யாணம் பொண்ணை பார்த்துருப்பீங்க. அவர் ரொம்ப வெக்கப்பட்டா, யூடியூப்லாம் போட்டுறாத, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நான் போடுவேன், எந்த ஒரு கூச்சம் இல்லாமல் பாரு. அவள் ரொம்ப இப்படி சொன்ன வச்சுக்க எனக்கு ரொம்ப பிடிக்குமே.
நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருப்போம். அவள் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் நான் அவள் வீட்டுக்கு போனாலும் அந்த மாதிரி ஜாலியாக இருப்போம். ஆனால் இப்போ கட்டிக்கிறாள்ல, இது வந்து கல்யாண புடவை இல்லை, இது வந்து தாய் மாமா ஊர்காலம் விடுவாங்க பார்த்தீங்களா, பொண்ணோட தாய் மாமா. எனக்கு வந்து இது தாய் மாமா வீடு, பொண்ணுக்கு வந்து அவங்க தானே தாய் மாமா, இவங்க தான் தாய் மாமா. அவங்களோட ஊர்காலம் விடுவாங்க, அம்மா ஊர்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த புடவை வந்து முன்னாடியே கொடுத்துட்டாங்க, கட்டி ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு போய் கோவிலில் போயிட்டு ஊர்காலம் விட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. தெரியாதுல்ல, அதுக்காண்டி எல்லாமே ஒன்று பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. இதுதான் கல்யாண புடவை பொண்ணுக்கு, ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ கலரும் மயில் கலரும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஆசீர்வாதம் காலில் வந்து கும்பிட்டுட்டு பொண்ணை வந்து அவங்க வீட்டுக்கு அமுச்சு வைக்கலாம்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டில் வந்திருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டுக்கு அமுச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. போகக்குள்ளே பொண்ணு ரொம்ப அழுதுட்டாங்க. அவள் அழுவே மாட்டா, எல்லார் கல்யாணத்துக்கு இவ கிண்டல் பண்ணுவாள் எல்லாரையும். ஆனால் அந்த இடத்துக்கு வந்து அப்படி தான் தெரியும், தன்னை அறியாமலே அந்த அழுகு தண்ணி வந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்களுமே பொண்ணை அமுச்சு விட்டுருக்காண்டி நாங்களுமே கூட போயிருந்தோம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளையுமே கோவிலுக்கு வந்துட்டாங்க. மாப்பிள்ளை வந்து ஒரே 2 பேருமே ஒரே ஊர் தான், அரேஞ்ச் லவ் மேரேஜ் தான். 2 பேருமே லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, ஒரே ஊர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊருக்கெல்லாம் ஒருத்தக்காண்டி அந்த வண்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை ஃபஸ்ட்டு ஏறிட்டு அதுக்கப்புறம் பொண்ணை கை பிடிச்சி இப்படி ஃபோட்டோக்காண்டி போஸ் கொடுக்க சொன்னாங்க. ஆனால் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டாங்க. ரொம்ப கிண்டல் பண்ணி அந்த பொண்ணை சிரிக்க வச்சு வரும்போது ரொம்ப ஜாலியாக நானும் என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நாள் கழித்து மேரேஜ் வீடியோ பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. முன்னாடி மேரேஜ் வீடியோ பார்த்தோம் பார்த்தியா, அது வந்து மாமா பொண்ணு மேரேஜ். அப்போ வந்து அவர் என் கூட இல்லை, எனக்கு வந்து மைண்டு ஃபுல்லாக அவர்கிட்டே இருந்துச்சு. அவர் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே, அவருமே பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த மேரேஜ் வந்து அவர் வந்து எனக்கு கூட இருந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அவரும் எல்லாமே இது போது. ஆனால் செம்ம டான்ஸுங்க, நல்லா டான்ஸ் ஆடுறோம். எல்லாமே ஒரு மாதிரி குரூப்பாக அந்த மோளம் அடிக்க தண்ணி அறியாமல் டான்ஸ் வந்துச்சு. அந்த டான்ஸ் ஆட வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணலை, வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆடிருப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அது வேண்டாம் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மோளம் அடிச்சுட்டு போகிறாங்க பார்த்து பின்னாடி டிஜேலாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு டான்ஸு. ஆடிக்கிட்டே வந்தாங்க. லாஸ்ட்டு பொண்ணு மாப்பிள்ளை தாங்க செம்மையாக டான்ஸ் ஆடிட்டாங்க ஊருக்கெல்லாம் விட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிற வழியில் பொண்ணு மாப்பிள்ளை இறக்கி வச்சு டான்ஸ் ஆட வச்சாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் பொண்ணு வந்து சும்மாவே டான்ஸ் ஆடுவாள், அவள் கல்யாணத்துக்கு டான்ஸ் ஆடாமல் இருப்பாள். அப்பயும் கூச்சப்பட்டு ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கம்பல் பண்ணி ஆட வச்சாச்சு. ஆட வச்சதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. ஊருக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஒரு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் சடங்குலாம் பண்ணுவாங்க பிறகு, அது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்த உடனே எங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி கொடுத்தாங்க. தண்ணி தாகம் எனக்கு தவிச்சது, தண்ணி குடிச்சு நின்றுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வரத்துக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து கொஞ்சம் இதெல்லாம் சம்பிரதாயம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு வந்து என்னோடய அக்கா மேரேஜ்க்கு நான் பார்த்துருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு விவரம் தெரியாது, அந்தளவுக்கு எனக்கு எதுவும் தெரியாது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து மாப்பிள்ளையோட சித்தி இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வந்து ஒரு குடம் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த குடம் வந்து பொண்ணு இடுப்பில் கொடுத்து 3 டைம் வாங்குவாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல, அது வாங்குவாங்க அந்த மாதிரி. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஏன்னா ஒரு ஊரில் ஒரு மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம், அதுக்காண்டி நான் கேட்குறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் 3 டைம் கொடுத்து இப்படி வாங்கினாங்க. வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அக்கா மேரேஜுக்கு எல்லாமே இது பண்ணாங்க. நானும் பார்த்துட்டு தான், அந்த கூடவே இருந்தால் எங்கள் அக்கா மேரேஜ் அக்காவுக்கு ஒரு சின்ன சொப்பு கூடத்தில் வெள்ளை துணியை வச்சு அதுக்குள்ளே மிளகாய் இருக்குது பார்த்தியா, காஞ்ச மிளகாய், அதை வச்சு அதில் வந்து விளக்கு திரி போட்டு அதில் வந்து விளக்கு ஏற்றி 3 டைம் சுற்றி வர சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இவங்களுமே போய் சுற்றி வந்தாங்க. இது ஏற்றினோன்னு எல்லாருக்கும் நெடி ஆரம்பிச்சு. நம்ம உலகம் எல்லாம் ரொம்ப இதாகிடுச்சு. பாப்பாவை தூக்கிட்டு அவர் என்ன வீட்டுக்காரர் சொன்னார், நான் பாப்பாவை தூக்கிட்டு போகிறேன், நீ இருந்த வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூரமாக போயிட்டார். ஏன்னா ரொம்ப இருமல் வந்துடுச்சு, எல்லாருக்குமே நெடி ஏறிடுச்சு மூக்குக்கு. அதுக்காண்டி 3 டைம் இது சுற்றி வந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? ஆனால் எங்கள் ஊரில் சைடு இப்படி நடக்கும், ஒரு ஊர் சைடில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடக்கும், அதுக்காண்டி நான் கேட்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல விளக்கு, காமாட்சி விளக்கு இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து பொண்ணு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு விளக்கு மரக்கான்னு சொல்லுவாங்க, அதில் நெல் வச்சு அதுக்கப்புறம் அந்த காமாட்சி விளக்கு கொடுத்து அதில் வந்து விளக்கு ஏற்றி நம்ம அம்மா வீட்டிலேருந்து எடுத்து வராங்க பார்த்திங்கன்னா, அந்த விளக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டில் கொடுத்துட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு விளக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த விளக்கு பொண்ணு கையில் கொடுத்து அதை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆரத்தி எடுத்துகிட்டு அந்த மரக்கான்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, கையில் வச்சுருக்காங்க அப்புறம் தேங்காயில் பூ சுற்றி
அதை கையில் கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல விளக்கு கொடுப்பாங்க. நல்ல விளக்கு கொடுத்துட்டு பாருங்கள், பொண்ணு வீட்டு செஞ்ச மாமியார் வாங்கிக்கிட்டாங்களா, அதுக்கப்புறம் மாமியார் செஞ்ச பொண்ணு வீட்டை கொடுத்துட்டு இப்போ பொண்ணை வீட்டுக்குள்ளே கூட்டு போகிறாங்க பாருங்கள். வீட்டுக்குள்ளே போகக்குள்ள அதுக்குமே ரொம்ப பாட்டும் போட்டாங்க, மோளமும் அடிக்க அது ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. காது நம்ம பக்கத்துலேயே மோளம் அடிக்க ஆரம்பித்தாங்களா, காதெல்லாம் எனக்கு செம்மையாக வலி எடுத்துக்கிச்சு. நம்ம இப்படியே ஓடிடலாமா, பின்னாடி போய் நின்றுக்கலாமா நினச்சேன்னா அவ்வளோ ரொம்ப சவுண்ட் அதிகமாக போட்டு அடின்னு அடித்து எடுத்துட்டாங்க மோளத்தை. எல்லாமே நாங்கள் காதை உள்ளே போக நாங்கள் காது மூடிக்கிட்டு தான் போனோமே, அந்த அளவுக்கு சவுண்ட் அதிகமாக இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணு நாங்கள் மாப்பிள்ளை வீட்டில் வந்துட்டு இப்போ நம்ம இதான் மாப்பிள்ளை விட்டுட்டு நாங்கள் வந்து அக்கா வீட்டுக்கு போய்ட்டு மண்டபத்துக்கு போகலாம். ஏன்னா பாப்பா தூக்கிட்டு மண்டபத்துக்கு போக முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் போகல. நாங்கள் காலைல குளிச்சுட்டு நம்ம ரெடியாகி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். நாங்களுமே காலைல குளித்து ரெடியாகி வந்துவிட்டோம். சிம்பிளாக ஒரு சாரீ கட்டிக்கிட்டு ஒரு சிம்பிளாக தான் அதிகமாக மேக்கப் பண்ணலை. அதுக்கப்புறம் பேக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வரோம். அந்த பேக்கு நைட்டு சுடிதார் போட்டுன்னு அந்த ட்ரெஸ்ஸு இப்போ காலைல வச்சுருந்த ட்ரெஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு நம்ம ஒடிஷா கிளம்புறோம்ல, நமக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் நம்ம சீக்கிரமாக அட்டன் பண்ணிட்டு நம்ம சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி நாங்கள் வரத்துக்கு முன்னாடி கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிஃப்ட்டு கொடுத்துட்டு பணம் வச்சுட்டு நாங்கள் வந்துவிட்டோம். ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வந்துவிட்டோம். அந்த ஃபோட்டோக்காரங்க ஃபோட்டோ நான் கேட்கலான்னு நினச்சோம், கொஞ்சம் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அவங்க எடுக்கிறதுக்கு லேட்டாகவும் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிஜேலாம் வச்சு பாட்டு போட்டுருந்தாங்க. பாப்பா கண்ட்ரோலே பண்ண முடியல, டான்ஸில் செம்மையாக போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தா பாப்பா. அவள் ரொம்ப ஜாலியாக இருந்தா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்து கொஞ்சம் வெரைட்டி சாப்பாடு தான் வச்சுருந்தாங்க. சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொன்னோம். அப்போயே அக்கா மாமா கிட்ட சொல்லிட்டு வா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அக்கா மாமாட்ட சொல்லிவிட்டு என்னோடய பெரிய அக்கா 2வது அக்காலாம் அவங்க வந்து அவங்களுக்கு லீவ் இல்லை அக்கா வீட்டுக்காருக்கு. அதுக்காண்டி அவங்க உடனே வந்து மொய் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்கள் ஒரு 12 மணிக்கு போல் கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ட்ரெஸ் எல்லாமே துவைச்சி போட்டுட்டு மடித்து வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து இப்போ ஊருக்கு கிளம்பி வந்துவிட்டோம். எங்களை பஸ் ஏற்றி விட வள்ளூருக்கு வந்து அம்மா தான் வந்திருந்தாங்களே, அம்மாவும் ஃபஸ்ட்டு அக்காவும் வந்திருந்தாங்க. நாங்களுமே பஸ் பிடிச்சி நாங்கள் சென்னை வந்துவிட்டோம். சென்னை ட்ரெயினுக்காண்டி உட்காந்துருக்கோம். நாங்கள் பஸ் ஏறக்குள்ளே கரெக்டாக 11:30 மணி, சாரி 10:30 மணின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இங்கே ரீச் ஆகக்குள்ளே டிராஃபிக்லாம் இதாகி வரத்துக்காலே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் 3:30 மணிக்கெலாம் வந்துவிட்டோம். நம்ம கிளாம்பாக்கம் போயிட்டோம். கிளாம்பாக்கத்தில் சென்னை சென்ட்ரலுக்கு வந்து நாங்கள் பஸ் ஏறி வந்தோம். 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு. நைட்டாக இருந்தாலுமே அதிகாலம் இருந்தாலும் ரொம்ப டிராஃபிக் சேனல் இருந்துக்கிட்டு தானே இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து இப்போ நம்ம வந்து சென்னை சென்ட்ரல் ட்ரெயினுக்காண்டி இருக்கிறோம். ரொம்ப விடிஞ்சிருச்சு, ஒரு 6 மணி போல் ஆகிடுச்சு. சரி பாப்பாவுக்கு தலை சீவலாம் வான்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. வரவே இல்லை. இந்த பக்கமும் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தா. சும்மா அவளுக்கு முடியல, சும்மா ஒரு லைட்டாக தலை சீவலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் அதே தானே, ட்ரெஸ்ஸில் எதுவும் நான் சேஞ்ச் பண்ணல. சரி இந்த ட்ரெஸ்ஸே இருக்குதும் அப்படின்னு சொல்லி நான் விட்டாச்சு. அவள் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தா. பிடிச்சி ஒரு வழியாக அவளுக்கு நம்ம தலை சீவிட்டோம். ஒரு வழியாக நாங்களும் ரெடியாகி வந்து ட்ரெயினுக்கு வந்தாச்சு. நான் தலை சீவணும், பாப்பா தலையை பிடிச்சி இழுத்து எப்படி ஆக்கி விட்டா பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் மேடம் இப்போ தான் சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்க செக் பண்ணுவாங்க யாராவது இந்த சீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ண வருவாங்க. அவள் வந்து கம்முன்னு உட்காருன்னு வீட்டுக்காரும் பிடிச்சி இழுக்கிறாரு, நானும் பிடிச்சி இழுக்கிறோம். இறங்கி ஓடிக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம சீட்டை கண்டுபிடிச்சி நம்ம வந்து உக்காந்தாச்சு. பாருங்கள், என் தோடு பிடிச்சி இழுக்கிறது, என் காதை பிடிச்சி இழுக்கிறது, இதே வேலை தான். அதுக்கப்புறம் நம்ம சீட்டு கண்டுபிடிச்சி உட்காந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து பசி எடுத்துக்கிச்சு. இட்லி வாங்கலாம்னு நினச்சோம். நம்ம வாங்க போகிற நேரத்தில் ட்ரெயினுமே எடுத்துட்டாங்க. சரி போகக்கூடாதுலாம், சாப்பிட்டுக்கலாம், நிறைய சாப்பாடுலாம் வரல சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து பேக்கரியில் வேலை செய்கிறல, கிருஷ்ணா பேக்கரியில் அவங்க கொஞ்சம் ஸ்வீட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தா. அதுக்கப்புறம் சாக்லேட் இருக்கா, சரி சாக்லேட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாக்லேட் சாப்பிட்டுருந்தா. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒடிசாவுக்கு கிளம்பிட்டோம். எனக்கு நைட்லாம் ரொம்ப அம்மாவும் அழுதுடுச்சு, நானுமே அழுதுட்டேன். டக்குன்னு என்னென்னா ஏதாவது ஒன்று டக்குன்னு போயிட்டு வர முடியாதுல்ல, அதுக்கு அந்த நினச்சி அப்பா இருந்ததுக்கு நான் கூட இல்லைல்ல, அதை நினச்சி அம்மா வந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு. சரி நானும் மனசு நம்ம அழுது அம்மா இன்னும் அழுவான்னு சொல்லிச்சு, அழுவாத மாதிரி அதெல்லாம் டக்குன்னு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அம்மான்னு சொல்லிவிட்டு கல்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ட்ரெயின் ஏறினோன்னா அம்மா சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, எங்கே இருக்கீங்க, ஏறிட்டிங்களா, பாப்பா என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெயின் ஏறிட்டோமா, ட்ரெயின் நான் போயிட்டுருக்கோம், எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னோம். சரி போயிட்டு கால் பண்ணேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நானுமே மாமியாருக்கு கால் பண்ணி சொல்லியாச்சு, நாங்கள் அதுமாதிரி ட்ரெயின் ஏறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கு ட்ரெஸ்லாம் மாற்றலை, இந்த ட்ரெஸ் தான். சரி அங்கே போய் ட்ரெஸ் மாற்றிக்கலான்னு சொல்லி விட்டாச்சு. ஏன்னா அவள் எப்படியும் அழகு சேட்டை தான் பண்ணுவாள், அங்கே உழுவுறது இங்கே உழுவுறது இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து நான் அவளுக்கு ட்ரெஸ் மாற்றலை, அப்படி தான் விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம போய்கிட்டு தான் இருக்கோம் ட்ரெயினில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய ஒரு ஆறு வந்துச்சு. அந்த ஆறு பேர் கோதாவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கும், ராம் கோவில். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் தண்ணி அங்கே அதிகமாக இல்லை. இப்போ மழை டைமில் தண்ணி இல்லையான்னு தெரில.
நான் அந்த கண்ணாடி பக்கத்தில் உட்காந்தனால எல்லாத்தையுமே நான் கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டே வந்தேன். பாப்பா நான் பயப்படுவேன்னு நினச்சி சுத்தமாக பயப்படவே இல்லை. அவன் எனக்கு மேலே என்ன பிடிச்சி தள்ளி விட்டு நல்லா ஒன்று ஒன்று கூட்டு காட்டுறான். அம்மா அங்கே பாரு, அம்மா 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 அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்களுமே நைட்டு தூங்கி எந்திரிச்சிட்டோம். காலைல பலேஸ்வரம் வந்துருச்சு. பலேஸ்வரம் வந்து கரெக்டாக ஒரு 7:30 மணி போல் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 1/2 hour போல் பஸ் எங்களுக்கு வரவே இல்லை. வேறு பஸ் வந்துட்டானே, நம்ம ஊர் பஸ் வரல. பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் பாட்டு போட்டாங்க. பாப்பாவுக்கு டான்ஸ் ஒன்றும் தாங்க முடியல. ஒரு மாதிரி ரொம்ப டான்ஸ் ஆடிக்கிட்டு ரொம்ப இது பண்ணிக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து பஸ்ஸில் ஏறிக்கிட்டோம். நம்ம மாமனார் ஃபோன் பண்ணி வர வைக்கலான்னு நினச்சோம். வண்டி எடுத்து ஒரு உடம்பு சரியில்லை, ஆனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோமே. அதுக்கப்புறம் பஸ்ஸு பிடிச்சி பக்கத்தில் வந்து இங்கே வந்து ஜெய்ப்பூர்னு இருக்குது, அந்த ஊரில் இறங்கி அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்காரர் வந்திருந்தார், நாத்தனார் வீட்டுக்காரர். அவர் வண்டி எடுத்துகிட்டு வந்திருந்தார். கால் பண்ணி சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் வண்டி எடுத்து வந்து எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வரக்குள்ள கரெக்டாக 10:30 மணி 11 மணி போல் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்து நாங்களுமே குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுத்து நல்லா தூங்கிட்டு தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்றும் தலைவலி ரொம்ப மயக்கம். டீ வேறு நான் குடிக்காமல் இருந்தேன்னா வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு டீ குடிக்கல, படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் சாயங்காலமாக இந்த டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் அம்மா வீட்டில் இருந்தெல்லாம் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி மாமியார் நான் காமிச்சிட்டு இருந்தேன். அம்மா வீட்டில் என்ன எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டே இருப்போம். நேற்று நான் வீடியோ போடலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் வீடியோ போட முடியல. கண்டினியூவாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.